ஓம் சாந்தி 2/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, கடவுள் சர்வவியாபகர் அல்ல, அவர் உங்கள் தந்தை என்பதில் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதனால் அதனை பிறருக்கும் விளங்கப்படுத்துங்கள். இந்த நம்பிக்கையை அவர்களில் பதிய வைத்து பின்னர் அவர்களது அபிப்பிராயங்களை கேளுங்கள். கேள்வி: வேறெவராலும் வினவ முடியாத எதனை தந்தை தனது குழந்தைகளிடம் வினவுகின்றார்? பதில்: பாபா குழந்தைகளாகிய உங்களை சந்திக்கும் பொழுது வினவுகின்றார், குழந்தைகளே, நாங்கள் முன்னர் சந்தித்துள்ளோமா? இதனை புரிந்து கொண்ட குழந்தைகள், ஆம் பாபா, நாங்கள் உங்களை 5000 வருடங்களுக்கு முன்னரும் சந்தித்தோம் என உடனடியாகவே பதிலளிக்கின்றார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் குழப்பமடைகின்றனர். அத்தகைய கேள்வியை கேட்கும் விவேகத்தை வேறு எவரும் கொண்டிருக்க மாட்டார். தந்தை மாத்திரமே முழு சக்கரத்தினதும் ரகசியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தையும் ஞானமும் மறைமுகமானவை. எனவே மறைமுகமான முயற்சியை செய்யுங்கள். பாடல்கள் பாடுதல், கவிதைகள் வாசித்தல் போன்றவற்றிற்கு பதிலாக மௌனமாக இருங்கள். நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதும் மௌனமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். பழைய உலகம் மாற்றம் அடைவதால் அதன் மீதுள்ள உங்கள் பற்றை நீக்க வேண்டும். அதனை பார்த்தும் பார்க்காதிருங்கள். உங்கள் புத்தியை புதிய உலகத்துடன் இணைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் பிராமண வாழ்வின் சிறப்பியல்பை உங்களின் இயல்பான சுபாவமாக்கி இலகு முயற்சியாளர் ஆகுவீர்களாக. உங்களின் பிராமண வாழ்க்கை விசேடமானது. உங்களின் பிராமண தர்மமும் உங்களின் செயல்களும் விசேடமானவை, அதாவது அவை அதி மேன்மையானவை. ஏனென்றால் பிராமண செயல்களை செய்வதில் நீங்கள் சாகார் தந்தை பிரம்மாவை பின்பற்றுகின்றீர்கள். பிராமணர்களின் சுபாவம் விசேடமான சுபாவமாகும். சாதாரணமான அல்லது அசுரத்தனமான சுபாவம் பிராமணர்களின் சுபாவம் அல்ல. நான் ஒரு விசேடமான ஆத்மா. இதை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். இந்த சுபாவம் இயல்பானதாக ஆகும்போது தந்தைக்கு சமமானவர் ஆகுவது இலகுவாக இருப்பதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். நீங்கள் நினைவின் சொரூபம் ஆகுவதனால் சக்தி சொரூபமாகவும் ஆகுவீர்கள். இந்த முயற்சி இலகுவானது. ஸ்லோகம்: தூய்மை மற்றும் அமைதியின் ஒளியை எங்கும் பரப்புபவர்களே கலங்கரை விளக்கங்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.